வாரத்துல 3 முறை மட்டுமே இதை சாப்பிட்டுட்டு வந்து பாருங்க. சர்க்கரையினுடைய அளவு முழுமையாக கட்டுக்குள்ள இருக்கும். இன்சுலினும் சரியான முறையில சுரக்கும். உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள இருக்கும். இது சர்க்கரை நோய் வந்த பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அவசரம் மற்றும் நாகரிக உலகத்துல கண்ட உணவுகளை சாப்பிட்றதுனால சின்ன வயசுலயே சர்க்கரை நோய் வந்துடுது. அந்த மாதிரி சர்க்கரை நோய் எதிர்காலத்துல வராமல் இருக்கவும் இதை தாராளமா வாரத்துல 2 முறை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ட்ரிங்க் எப்படி செய்யறதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் அதற்கு நெல்லிக்காய் வற்றல் எடுத்திருக்கேன். காய்ந்த நெல்லிக்காய் வற்றல் இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஆனால் இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். அதாவது ஃப்ரெஷ்ஷாக பெரிய நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு நிழல்லே உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெல்லிக்காயில அதிகப்படியான விட்டமின் சி, குரோமியம், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த குரோமியம் மற்றும் மினரல் ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை முழுமையாக கட்டுக்குள்ள வைக்கும். உடனடியாக அந்த இன்சுலினை உற்பத்தி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வைக்கும். இப்ப இதை மிக்சியில சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துங்க. நெல்லிக்காய் பவுடர்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தாம நெல்லிக்காய் வற்றல் கிடைக்கும் இல்லையா, அதை கூட வாங்கி மிக்சியில அரைச்சு நீங்க பவுடர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி பவுடரா எடுத்துக்கங்க. இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ இதில் கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துக்கணும். 1லிருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். கூடவே ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு விரக்கடி அளவுக்கு மஞ்சள் பொடி, சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது நீங்க காலையில வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் காலையில குடிக்க முடியல அப்படின்னா அந்த நாள்ல எப்பயாவது ஒரு தடவை நீங்க குடிக்கலாம். அதாவது காலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வேளை குடிக்கலாம், இல்ல மதியம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வேளை குடிக்கலாம், இல்ல ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் விகிதம் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை அந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இன்சுலினும் சீரான முறையில உற்பத்தி ஆகும். அந்த ஹை பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தமும் கட்டுக்குள்ள இருக்கும். பொதுவாகவே நீரிழிவு நோய் இருக்கிறவங்க நார்ச்சத்து நிறைந்த காய்கறி மற்றும் பழங்களை அதிகமா சாப்பிடணும். எண்ணெயில் பொரித்த வறுத்த பண்டங்களை, பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவு வகைகளை கண்டிப்பா தவிர்க்கணும். மாவுச்சத்துள்ள உணவு வகைகளையும் கொழுப்புச்சத்துள்ள உணவு வகைகளையும் இனிப்பு பண்டங்களையும் குறைத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடல் எடையை சீராக வைக்கணும். அட்லீஸ்ட் அதாவது இந்த ட்ரிங்கை சாப்பிட்டுட்டு ஒரு 30 நிமிடமாச்சும் வாக்கிங் இல்லைன்னா உடற்பயிற்சி, வீட்டிலே ஒரு சின்ன உடற்பயிற்சி அந்த மாதிரி எதாவது செய்யலாம். குளிர்பானங்கள் குடிப்பதை முக்கியமா தவிர்க்கணும். இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த சர்க்கரை நோயை நம்மளால வென்று வாழ முடியும். இது சர்க்கரை நோய் வந்த பிறகுதான் இந்த ட்ரிங்கை சாப்பிடணும்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் இல்லாம நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.